இலங்கை போலீசாரால ஒரு முக்கியமான எச்சரிக்கை இன்றைய நாளில் மக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்குது. ஒரு அவசரமான ஒரு அவேர்னஸ் வீடியோவாக அந்த வீடியோ இருக்க போது. அதனால தான் நான் அவசரமாக இன்னொரு ரிசர்ச் செஞ்சு கொண்டு வந்தேன். அதை விட்டுட்டு இந்த வீடியோவை நான் கிரியேட் பண்ணுறேன். எல்லாருமே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நிறைய இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இப்போ நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையோட தொடர்புடைய ஒரு சிக்கலாக தான் இந்த ஒரு சிக்கல் நடந்து கொண்டிருக்குது. அதுக்கான ஒரு எச்சரிக்கையாக தான் போலீசாரால் இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. என்ன அந்த விடயம், அதோடு சேர்த்து இன்னும் ஒரு சில முக்கியமான விடயங்களை இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக பார்க்க போகிறோம். என்ன விஷயமானதை ஒன்றா விரிவாக பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் BK கரிகாலன். அதனால நீங்கள் பார்க்குறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு தான் ஜாரா புதுசாக வந்து பார்த்து வந்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சி அப்டேட்ஸ் பார்க்கணும்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் BK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் என்னோட ப்ரொஃபைல் வரும் அங்கே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுறதுக்கு மட்டும் வீடியோட கடைசியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, என்ன விஷயம் மட்டும் சொன்னால், இப்போ எங்கள் நாட்டுக்குள்ளே இந்த போதைப் பொருள் தொடர்பான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கு தானே. போதைப் பொருட்களை வியாபாரம் செய்கிற நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்குது. அந்த போதைப் பொருட்களை கைப்பற்ற நடவடிக்கைகளும் இப்போ நடந்து கொண்டிருக்குது. அந்த போதைப் பொருட்களை ஒழிக்கிறதுக்கான ஒரு செயல்பாடாக இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவால் முழு நாடுமே ஒன்றாகன்ற ஒரு செயல் திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ஒரு மிகப்பெரிய நீண்ட நாட்களாக திட்டமிட்ட ஒரு செயல் திட்டமாக இந்த செயல் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு இப்போ ஆயிரக்கணக்கான குற்றவாளிகள் அதில் கைது செய்யப்பட்டு கொண்டும் இருக்கிறார்கள். இந்த செயல்பாடுகளுக்குள்ள இலங்கைக்குள்ள எல்லா இடங்கள்லையுமே விசாரணைகள் நடந்து கொண்டிருக்குது. போலீஸாரால், அதே மாதிரி STF-ஆல் எல்லாராலையுமே விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு தானே. அந்த விசாரணைகளில் எங்களோட நாட்டுக்குள்ளே இந்த ஒரு பக்கம் போதைப் பொருள் மாதிரி இன்னொரு பக்கம் திருட்டு சம்பவங்களும் நடந்து கொண்டிருக்குது. பொருட்கள் திருட்டு, வாகன திருட்டு, ஆன்லைன் திருட்டு, அதையும் தாண்டி அடுத்த ஒரு கட்டமாக இப்போ போலீஸ் திருட்டு. என்னடா போலீஸார் திருடுறார்களான்னு கேட்டீங்கன்னு சொன்னால், போலீஸார் திருடையில் போலீஸார் மாதிரி வேடமிட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு சில நபர்கள் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் போய் திருட்டு சம்பவங்களில் ஈடுபடுறதா ஒரு விடயத்தை இலங்கையினுடைய போலீஸ் ஊடக பேச்சாளர் வுட்லர் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பில் தெரிவிச்சிருக்கிறார். இன்றைய நாளில் சொல்லியிருக்கிறார். ஒரு மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையாக அந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த சம்பவங்கள் எப்படி நடக்குதுன்னு சொன்னால், இந்த முழு நாடுமே ஒன்றாகன்ற இந்த செயல் திட்டம் காரணமாக நான் சொன்ன மாதிரி எல்லா இடங்கள்லையுமே தான் விசாரணைகள் நடந்து கொண்டிருக்குது. அந்த விசாரணைகளுக்குள்ள பொதுமக்களாகிய நீங்கள் யாராவது உங்களோட வீட்டுக்கு பகல் நேரத்திலையோ இல்லாட்டி இரவு நேரத்திலையோ எந்த நேரத்திலையும் அடையாளம் தெரியாத நபர்கள் யாராவது போலீஸார் மாதிரியே வந்தால் கூட தயவு செய்து உங்களோட வீட்டு கதவுகளை திறக்காதீங்கன்னு சொல்லி ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். போலீஸார்னு சொன்னால் போலீஸாருக்கான காவல்துறை அடையாள அட்டைன்னு சொல்லி ஒரு அடையாள அட்டை கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் தாராளமாக கேட்கலாம், உங்களோட ஐடியா காட்டுங்கன்னு சொல்லி, போலீஸ் ஐடியா காட்டுங்கன்னு சொல்லி கேட்டால் போலீஸார் கட்டாயமாக உங்கள்கிட்ட அந்த ஐடியா காட்டியே தான் ஆகணும். அது நீங்கள் டிராஃபிக் போலீஸ் மறைச்சாலும் சரி, ரோட்டில் போகும்போது டிராஃபிக் போலீஸார் மறைச்சாலும் சரி, இல்லாட்டி எங்கே உங்களை விசாரணைக்காக யாராவது கூப்பிட்டாலும் சரி, போலீஸார்கிட்ட உங்கள்கிட்ட அந்த ஐடியா காட்ட சொல்லி கேட்கறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு இருக்குது. அந்த உரிமை உங்களுக்கு இருக்குது. அதனால யாராவது அப்படி வந்தால் நீங்கள் கதவை போட்டுருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அவர்கள் உண்மையான போலீஸார் தானான்றதை தெரிஞ்சு கொள்றதுக்கு அவர்களுடைய அந்த ஐடி கார்டை நீங்கள் கேட்டு அதை வாங்கி பார்த்ததுக்கு பிறகு பரிசோதனைக்கு அனுமதிங்கன்னு சொல்லி ஒரு விடயத்தை எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு பக்கம் என்னென்னு சொன்னால், எல்லா போலீஸாருமே உடனடியாக ஒரு வீட்டுக்குள்ளே திடீரென்று போய் ஒரு அத்துமீறி பிரவேசித்து போய் யாருக்குமே சோதனை செய்ய முடியாது. ஒரு இடத்துல கேஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த வீட்டில் இப்படி ஒரு போதைப்பொருள் வர்த்தகம் நடக்குது, இதுக்குள்ள போதைப்பொருள் தொடர்பான செயல்பாடுகள் நடக்குதுன்னு சொல்லி சந்தேகிச்சா மட்டும்தான் உள்ளே போக முடியுமே தவிர, மற்றபடி சாதாரணமாக இருக்கக்கூடிய வீடுகளுக்குள்ளே போய் அத்துமீறி உள்ளே போய் அவர்கள் பரிசோதனையை மேற்கொள்ள முடியாதுன்ற மாதிரியும், அப்படி யாராவது வந்தால் நீங்கள் கதவை போடுங்கன்னு சொல்லி தான் ஒரு விடயத்தை போலீஸ் ஊடக பேச்சாளர் FU வுட்லர் ஒரு ஊடக சந்திப்பில் தெரிவிச்சிருக்கிறார். அதோடு சேர்த்து இந்த வருஷம் முடிய போகிற இந்த நேரத்தில் ஒரு தரவையும் வெளியிட்டிருந்தார். அது என்னன்னு சொன்னால், இந்த போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்ட எண்ணிக்கை இந்த 2025ஆம் ஆண்டில் மட்டும் இலங்கைக்குள்ள ஹெரோயின் போதைப் பொருள் 1493 கிலோகிராமும், கஞ்சா 15,500 கிலோகிராமும், கொக்கைன் 32 கிலோகிராமும், ஹாஷிஷ் என்று சொல்லப்படுற போதைப் பொருள் 604 கிலோகிராமும், ஐஸ் போதைப் பொருள் கிறிஸ்டல் மெத்தபெட்டமைன் என்ற ஐஸ் போதைப் பொருள் 2,554 கிலோகிராமும், அதே மாதிரி போதை மாத்திரைகள் இந்த மெடிசன்ஸ் மாதிரி விற்கக்கூடிய போதை மாத்திரைகளா 4 லட்சத்துக்கு மேற்பட்ட போதை மாத்திரைகளும் போலீசாரால் மீட்கப்பட்டிருக்கிறதா சொல்லி ஒரு விடயம் சொல்லியிருந்தார். இது போதைப் பொருட்களாக முழுமையாக முடிக்கப்பட்டது. ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட ரோ சப்ஸ்டன்ஸ் அது
உள்ளடக்கப்பட்டதில்லை. அது இல்லாமல் முழுமையாக போதைப் பொருட்களாக வச்சுக்கொண்டு விற்பனைக்காக தயாராக இருந்த நிலைமையில இவ்வளவு போதைப் பொருட்களும் இந்த வருடம் மட்டுமே கைப்பற்றப்பட்டிருக்கிறதா ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். இதோடு சேர்த்து அடுத்த மிக முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா, இப்போ இலங்கைக்குள்ள ஆரம்பிக்கப்பட்டு போய்கொண்டிருக்கிற இந்த முழு நாடுமே ஒன்றாக செயல் திட்டத்தில் எவ்வளவு முதல் ஒரு வாரத்தில் மட்டும் எவ்வளவு போதைப் பொருட்களும் எவ்வளவு பேரும் கைப்பற்றப்படுகிறார்கள் தெரியுமா? அது இன்னொரு பயங்கர அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம். எவ்வளவுன்னு சொன்னா, ஹெரோயின் மட்டும் 108 கிலோகிராம், கஞ்சா 388 கிலோகிராம், ஹாஷிஷ் என்று சொல்லப்படுற போதைப் பொருள் 25 கிலோகிராம், ஐஸ் 268 கிலோகிராம், குஷ் போதைப் பொருள் 4 கிலோகிராமும், போதை மாத்திரைகள் 4400 போதை மாத்திரைகளும், இது இவ்வளத்தோடையும் சேர்த்து 13,490 பேர் சந்தேக நபர்களாக கைது செய்யப்படுகிறார்கள் வெறும் ஒரு வாரத்துக்குள்ள மட்டும். நேற்றைய நாளில் கூட 1000 பேர் இந்த முழு நாடுமே ஒன்றாக செயல் திட்டத்தில் கைது செய்யப்பட்டதா செய்திகள் வெளியாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் 800லிருந்து 1000க்கு உள்ள இடைப்பட்ட நபர்கள் இந்த முழு நாடுமே ஒன்றாக செயல் திட்டத்தில் போதைப்பொருள் ஒழிப்பில் மட்டுமே இப்போ கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய விசாரணைகளில் ஒவ்வொரு நாளும் இந்த டன் கணக்காக ஒவ்வொருத்தருமே வர மாதிரி. ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய இடைக்கால ஜனாதிபதி ஆட்சி காலத்தில் ஒரு போதைப்பொருள் ஒழிப்பு செயல் திட்டம் நடந்தது தானே, அதுலேயும் ஆயிரக்கணக்கான பேர் கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் அதில் பெரும்பாலும் அப்பாவி பொதுமக்கள் என்றதும் பிறகுதான் வெளிவந்த உண்மை. அந்த ஒரு செயல்பாடு மாதிரி இல்லாம இது உண்மையிலேயே போதைப் பொருள் ஒழிக்கிறதுக்கான செயல்பாடா இந்த புதிய அரசாங்கத்தால தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்குது. தொடர்ச்சியா கைது செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இதுக்கு சரியான இன்னொரு விடயம் என்னன்னு சொன்னா, இன்னொரு விடயத்தையும் சொல்லணும் என்னன்னு சொன்னா, பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு விடயத்தை முன் வச்சிருந்தார். இந்த 2026ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் தொடர்பான விவாதங்கள் பாராளுமன்றத்தில் நடந்து கொண்டிருக்குது. அந்த பட்ஜெட் தொடர்பா எதிர்கட்சிகளால் சொல்லப்படுற சில விடயங்கள், இதெல்லாம் ஒரு பட்ஜெட்டா, எப்படி இந்த பட்ஜெட் போட்டிருக்கிறார்கள் பாருங்கன்னு சொல்லி சில விமர்சனங்கள் போய்கொண்டிருக்குதானே. அந்த விமர்சனங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். நாங்கள் 2024ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் நாட்டை எப்படி கொண்டு போகணும்ன்றதை நாங்கள் முடிவு பண்ணல. நாங்கள் 5 வருடங்களுக்கு முதல்ல இருந்தே முழுமையாக திட்டமிட்டு தான் இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு செயல்திட்டமாக செஞ்சு கொண்டிருக்கிறோம். அது இந்த போதைப்பொருள் ஒழிப்பாக இருந்தாலும் சரி, பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி கல்வி சீர்திருத்தங்களாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே நாங்கள் 5 வருடமாக முழுமையாக திட்டமிட்டு தான் இந்த செயல்பாடுகளை கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். அதனால இதை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டுக்கு கண்டிப்பாக நல்லதாக தான் ஏற்படுத்தும்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தீங்க பட்ஜெட் தொடர்பாக கதைக்கலன்னு சொல்லி. எல்லாருமே கதைச்சிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு நானும் திரும்ப கதைச்சேன்னு சொல்லி நான் கதைக்கல. அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கட்டாயமாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதனால இந்த முழு நாடுமே ஒன்றாக செயல் திட்டமும் ஒரு நம்பிக்கைக்குரியதா போதைப் பொருளை முழுமையாக ஒழிக்கிறதுக்கான ஒரு செயல் திட்டமாக தான் இருக்குமன்றது பொதுமக்களினுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறத எங்களால் பார்க்கக்கூடியமாக இருக்குது. இன்னொரு விடயம், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இதே இந்த போதைப்பொருள் ஒழிப்பு செயல் திட்டம் தொடர்பாக கொழும்புல நடைபெற்ற ஒரு செயல்பாட்டிலையும் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். என்னென்னு சொன்னால், இந்த முதல் 4 நாட்களில் மட்டும் 800 கம்ப்ளைண்ட்ஸ் அவர்களுக்கு வந்திருக்கிறதா, 800 குற்றச்சாட்டுகள் வந்திருக்கிறதாவும், 1818 என்ற ஒரு இலக்கம் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது தானே. யாராவது நீங்கள் போதைப்பொருள் வர்த்தகம் இல்லாட்டி போதைப்பொருள் தொடர்பான நபர்கள் இருக்கிறார்கள்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் இந்த 1818 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி முறைப்பாடை நீங்கள் தெரிவிக்கலாம். அப்படி பெற்றுக்கொள்ளப்பட்ட முறைப்பாடுகளில் குறிப்பிட்ட அளவான பாடசாலைகளினுடைய பெயர்களும் பாடசாலையில் நடக்கக்கூடிய போதைப்பொருள் வர்த்தகம் சொல்லி ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் கிடைச்சிருக்கிறதா ஒரு விடயத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் அந்த உரையில் சொல்லியிருக்கிறார். எவ்வளோ அதிர்ச்சிகரமான விஷயம்னு சொல்லி பாருங்க. அதுலேயும் பெரும்பாலும் மேல் மாகாணத்தில் கொழும்புக்குள்ள தான் இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதாகவும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். முழுமையான நடவடிக்கைகளும் எல்லாத்துக்குமான எதிரான நடவடிக்கைகள் கட்டாயமாக நாங்கள் எடுப்போம். இந்த போதைப் பொருளை முழுமையாக நாங்கள் அழிச்சே தீர்வோம்ன்ற ஒரு முடிவில் தான் இந்த புதிய அரசாங்கம் இந்த முழு நாடுமே ஒன்றாக செயல் திட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போய்கொண்டும் இருக்கிறார்கள். கட்டாயமாக அளிக்கப்பட வேண்டிய ஒன்று தான். எங்கள் நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷ கிருமி மாதிரி தான் இந்த போதைப்பொருள் மாறி. இன்றைக்கு இன்னொரு செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹெட்லைன்ஸில், இந்த டி சிண்டிகேட்னு சொல்லப்படுற தாவூத் இப்ராஹிம் இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய அண்டர்வேர்ல்ட் கிங்பின்னுக்கும் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய முன்னாள் உறுப்பினர்களுக்கு இடையில ஒரு கூட்டணி உருவாகி இருக்குது. அந்த கூட்டணி மூலமாக ஒரு போதைப்பொருள் வர்த்தகம் நடக்க போகுதுன்னு சொல்லி கூட ஒரு செய்தி கொண்டு போய்கொண்டிருக்குது. இப்போ இலங்கையினுடைய தமிழ் மக்கள் முக்கியமாக நினைவு கூறக்கூடிய எங்களினுடைய கார்த்திகை மாதம், அந்த நேரங்களில் இந்த மாதிரியான செய்திகள் வாரதும் வளமையாக தான் இருந்து கொண்டிருந்தது. இதை பற்றி நாங்கள் ஆழமாக கதைக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது எப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனைகளை வச்சு பார்க்கும்போது இந்த போதைப் பொருள்ன்ற ஒரு பக்கத்தில் இலங்கையினுடைய அழிவு தான் முழுமையாக எங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் தெரியுது. இதை பற்றி தொடர்ச்சியாக எல்லா வீடியோக்களுமே கதைச்சிருக்கிறோம். இந்த மாலைதீவில் கூட கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு படகு சிக்கியிருந்தது. 350 கிலோகிராம் போதைப்பொருள், ஐஸ், ஹெரோயின் இதெல்லாமே சேர்த்து 350 கிலோகிராம் போதைப்பொருள் அதுக்குள்ளே கைப்பற்றப்படுறது மாலைதீவினுடைய போலீஸாரால்.
அப்படி எல்லா பக்கத்தாலையுமே இலங்கையை சூழ இலங்கைக்குள்ள போதைப் பொருட்களை கொண்டு வந்து இலங்கைக்குள்ள வர்த்தகம் மேற்கொள்றதும் உலக வர்த்தகத்துக்கு கொண்டு போகிறதுமா தான் இந்த செயல்பாடுகள் எல்லாம் உங்களால் பார்க்கக்கூடியமா இருக்குது. எது எப்படி இருந்தாலுமே இறுதியில் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தா கூட பாதுகாப்பாக இருக்க வேண்டியது பொதுமக்களாகிய நாங்கள் தான். இந்த திருட்டு சம்பவத்திலையும் சரி, இந்த போதைப் பொருளையும் சரி, ரெண்டுலையுமே பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்க. கட்டாயமாக இந்த திருட்டு சம்பவத்தில் யாராவது உங்களோட வீட்டு பக்கம் நிறைய கேசஸ் வரப்படியாக தான் இந்த வீடியோவை நான் அவசரமாக எல்லாருக்குமே சொல்லணுன்றதுக்காக இந்த வீடியோவில் சொல்கிறேன். நிறைய முறைப்பாடுகள் வந்து கொண்டு இருக்குது. யாராவது அப்படி உங்களோட வீடியோவுக்கு வந்தால் நீங்கள் தயவு செய்து அவர்களை அனுமதிக்காதீங்க. இல்லாட்டி அந்த ஐடி கார்டை பார்த்துட்டு அதில் முழுமையான விவரங்களும் உள்ளடக்கியிருக்கும். யார் இவர் உண்மையிலேயே போலீஸ் சார்ஜெண்டா, இவரோட பேர் என்ன, அவருடைய புகைப்படங்கள் எல்லாமே எங்கள் சாதாரணமான ஐசி மாதிரியே போலீஸாருக்கும் ஒரு ஐசி வழங்கப்பட்டிருக்கும். அதை பார்த்ததுக்கு பிறகு நீங்கள் அவர்களை அனுமதிக்கலாம். அவர்கள் கட்டாயமாக காட்டணும். அதையும் நான் சொல்லிக் கொடுறேன். உங்களுக்கான முழுமையான உரிமை இருக்குது, நீங்கள் கேட்கணும். அதே மாதிரி அவர்களுக்கு காட்ட வேண்டிய கட்டாயமும் இருக்குது. அதையும் தெரிஞ்சு கொள்ளுங்க. ஸோ இந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணி கொண்டு வச்சிருந்தா இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தரமாக கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரியே எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தொடர்ச்சியான அப்டேட்ஸை பார்க்கணும்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் சொல்லுங்கள். அப்போ தான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி அவங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி.